ஹலோ கைஸ், இன்னைக்கு நிஃப்டிலையும் சென்செக்ஸ்லையும் ட்ரேடை மிஸ் பண்ணுவாங்க, வருத்தப்படுவீங்க. பட் பரவாயில்ல, இனிமேல் கூட நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்ம ப்ரீவியஸ் அனலிசிஸ் வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரியும் மார்க்கெட் ஸ்டில் கண்டினியூங் த பேரிஷ் மூமெண்ட். ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்ட்டு ஒரு குவிக் அனலிசிஸும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அந்த ட்ரெண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணி வந்துருந்து இவ்வளோ நேரம் வந்திருக்கு. ஸோ அப்படியே அந்த ஹையர் ஹையில் ஒரு ஹையர் ஹையில் ஒரு சேம் அந்த ட்ராமாவில் வந்தது. இப்போ இங்கே வந்து ரவுண்ட் அபவுட் ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. 2 சிக்னல் உங்களுக்கு கிடைக்கிது இதில். ஸோ இன்றைக்கி காலையில் கூட ஆன் மார்க்கெட் லைவில் கூட நான் சொல்லியிருந்தேன், இந்த லெவல் வர வந்துட்டு ரீட்ரெஸ்ட் எடுக்க சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. பட் ஆனால் இந்த லெவல் வரவே இல்லை, அதுக்கு முன்னாடியே டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், அழகாக ஒரு பேஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இது இப்போதைக்கு இன்ட்ராடேயில் நாளைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து 25,985 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த லெவலில் இருந்து மார்க்கெட் மறுபடியும் ஒரு புல்லிஷ் மூமெண்ட் மாதிரி கொடுத்துச்சு அப்படின்னா 26,000 வந்து ரீடெஸ்ட் எடுக்கும். வெயிட் பண்ணுங்கள், 26,000 பிரேக் ஆகிட்டு அப்படின்னா ஸோ இட் வில் கண்டினியூ த புல்லிஷ் மூமெண்ட். மார்க்கெட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் கீழே வந்தது, இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். 26,000 பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா, ஒருவேளை இது வந்து ஒரு ட்ராப்பாக இருந்துச்சு, டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகி ஒரு ட்ராப்பாக இருந்துச்சு அப்படின்னா இது வரும் கீழே வர. மேபி இந்த நெக்கு பாருங்களேன், டபிள்யூவோட நெக் இருக்கா கிளியராக, ஒரு நிமிஷம் இதை கிளியர் பண்ணிடுறேன் உங்களுக்கு, அப்போ கொஞ்சம் கிளியராக இருக்கும் இதை பார்க்குறதுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த ட்ரெண்டில் இருந்து இந்த ட்ரெண்ட் அப்படியே இருக்கா, இந்த டபிள்யூவோட நெக்கு பாருங்கள் இந்த சென்டரில் இருக்குது. ஸோ இங்கே வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ரீடெஸ்ட்டை இதில் எடுக்கும்போது பிரேக் ஆகி சேம் இந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா இங்கே 25,929 இதை ஸ்லைட் ஆகுதான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பாருங்கள். இது ஸ்லைட் ஆகிடுச்சு அப்படின்னா பேரிஷ் மூமெண்ட் கண்டினியூ ஆகுது, இது ஒரு ட்ராப்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அப்படி நடக்கலை, இங்கே ரீடெஸ்ட் எடுக்கு அப்படின்னா 26,000 ஹெட் ஆகுதுன்னு அர்த்தம். இதில் நோ டவுட் அட் ஆல். பையர் செல்லர் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு நம்ம நாளைக்கு பொசிஷனை க்ரியேட் பண்ணலாம். பிளான் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஓகே, நாளைக்கு இன்னொரு அனலைசிஸ் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.